வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பகவத் மிஷன் சார்பாக அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏனென்றா இது காரணகர்த்தா, மூலகர்த்தா, எதிர்காலத்தில் உலகத்துக்கே போகுதுன்னா அதுக்கு ஒரு ஒரு ஒருத்தர் அது கருவியாக இருந்தால் கூட அது ஒருத்தர் கண்டிப்பாக அது வேணுங்க. அந்த ரெண்டு வாய்ப்பு வீட்டு உலகத்திலே யாருக்குமே கிடைக்காத வாய்ப்பு நமது கைலாச ஐயா அவர்களுக்கு கிடைத்திருக்கின்றது. ரெண்டு ஏன்னா பிட்டு சேர்த்து போடுங்க. அவர் வரக்கூடிய நாள்ல நான் வர முடியல. ஏன்னா அவர் வரக்கூடிய நாள்ல நான் வர முடியல. எனக்கு ஏதாவது வேலை வந்துடுது. இவருடைய இது என்னால அட்டன் பண்ண முடியல. திரும்ப அதை கேட்கணும்னு கூட பார்த்தேன், முடியல. இன்னைக்கு குரூப்ல கூட போட்டிருந்தாரு. அந்த ஃபர்ஸ்ட் அன்னைக்கு எதிலிருந்து அதனுடைய சாரன்னு போட்டிருந்தாரு. அதை படித்து அதை கேட்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதாவது எப்போது இந்த ஸ்ரீ பகவத் ஐயாவுடைய கருத்தை பொறுப்போடு உலகத்துக்கு எடுத்து போகணும் அப்படின்னு அவரை அறியாமலே எப்போ அந்த இது கிடைத்து விட்டதோ அதை இப்போது செய்து கொண்டிருக்கின்றார். என்னவென்றால் இங்கே ஆசிரியர்கள் கிட்டத்தட்ட ஒரு 35-36 பேர் இருக்கிறாங்க. அதில் ஐயா என்ன சொன்னாங்க, யாரெல்லாம் வரலையோ அப்போது நான் வந்து விடுகிறேன். அந்த நாட்களில் நான் இதை எடுத்துக்கிட்டு நான் இந்த நிகழ்வுகளை கலந்து கொள்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ எப்போ ஒரு அன்னைக்கு இதை கொண்டு போகணும் முடிவெடுத்தாரோ ஆக முழுமையாக அவருக்கே தான். ஏன்னா அவரு இப்பவும் அதே பொறுப்பு தான் அவர் எடுக்கிறார். யாரும் ஆசிரியர் இல்லையா, ஃபில் த பிளாங்க்ஸ், எங்கெங்கெல்லாம் காலியாக இருக்கும் அங்கெல்லாம் வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. நிஜமாவே இது அவர் அன்னைக்கு எடுத்த பணியை இந்த நாளும் இந்த தேதியில் கூட அவங்க செய்திருக்கிறாங்க. இந்த நேரத்தில் இந்த மாதிரி அவரை பற்றி பேசுறதே எனக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்கு. ஐயா, உங்களுடைய இது எப்படின்னு தெரியல. மிக்க நன்றி. உங்களுடைய நேரத்தை நான் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. தங்களுடைய எப்படி தோன்றுகிறோ அதுபடி இந்த நிகழ்வை நடத்தலாம். ஐயா, மீண்டும் தங்களை வரவேற்கிறோம். மூலகர்த்தாவே நன்றி. வரவேற்பு கொடுக்கக்கூடிய ஒரு இது எனக்கு கிடைத்தது என்று பாக்கியமாக கருதுகின்றேன். வணக்கம் ஐயா. அதாவது முன்னாடி டிவி வானொலியில இதுல எல்லாம் சொல்லுவாங்க, நில குறிப்பிட்ட நிகழ்ச்சிக்கு பதிலாக நிலை வித்வானி நின்னிசை நிகழ்ச்சி நடைபெறும்னு. சிறப்பு விருந்தினர் வல்லைடா உள்ளூர் போடாங்க கூப்பிட்டு கொட்டடிக்க சொல்லிடுறாங்க. அதாவது அதாவது இந்த 8:30 to 9:15 டைம் பரவாயில்லைன்றதுனால என்னால தைரியமா சொல்ல முடிஞ்சது. ஏன்னா நான் வழக்கமா கொஞ்ச நாளா 8:30யோட என்னோட கன்சல்டிங் டயத்தை முடிச்சிடுறேன். அதனால அதுக்கப்புறம் சாப்பிட்ற நேரம் வேணா முன்ன பின்ன ஆயிக்கலாம், பரவாயில்ல. சரி, கேப் இருந்தா அதை இதை பண்ண வேண்டாம். ஒரு முறையா நடக்கிறதுக்காக திட்டமிட்டு நடக்கிறது பெரிய வேலை. இந்த வேலை அதை தடங்கள் இல்லாம போட்டுங்கிறதுக்காக செய்யறது. மற்றபடி அதான் 12th மேன் மாதிரி சாதாரணமா விளையாட தேவையில்லை, அவசரமா வேணா கூப்பிட்டுக்கலான்ற மாதிரி 12th மேனா இருந்து விளையாடுறதுன்னு முடிவு பண்ணேன். ஸோ இன்னைக்கு நான் பேசணும்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாபிக்ல கொஞ்ச நேரம் பேசுறதுன்னு வச்சிருக்கேன். அப்புறம் கேள்வி பதிலுக்கு போகலான்ட்டு அதே மாதிரிதான் இன்னைக்கும் ஒரு 15-20 நிமிஷம் பேசுவேன்னு நினைக்கிறேன். இன்னுமே ஏற்கனவே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அப்படி ஒருவேளை நான் பேச்சு முடிச்சு உங்களுக்கு கேள்வி பதிலுக்கு டைம் கிடைக்கலைன்னா அடுத்த வகுப்பை இதே சப்ஜெக்ட்ல கேள்வி பதிலாக கூட வச்சுக்கலாம் தொடர்ச்சியாக. இன்னைக்கு நான் பேசணும்னு நினைக்கிற டாபிக் நான் அவன் இல்லை அப்படிங்கிற டாபிக்ல பேசலான் இருக்கேன். நான் அவன் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஒரு வடிவம். அதுதான் ஆன்மீகத்துல மிகப்பெரிய தொந்தரவான வார்த்தை. நான் என்ற எண்ணத்தை ஒழித்து விடு. அந்த நான்கிற எண்ணத்தை ஒழிச்சாதான், மனம்ங்கிற மனத்தை ஒழிச்சாதான் நீ ஆத்ம சாட்சா்காரம் அடைய முடியும். நான்கிறவும் மனசுங்கிறது ஒண்ணுதான். அப்படின்னா நான் யார்? நான்னா என்ன? நான்னா இப்ப இந்த டேபிள் இருக்கு, சேர் இருக்கு, அதெல்லாம் நானா? இல்லை, அதெல்லாம் நான் இல்லை. அப்புறம் இந்த மைக் இருக்கு, போன் இருக்கு, டிவி இருக்கு, கம்ப்யூட்டர் இருக்கு, அதெல்லாம் நானா? நான் இல்லை. இப்ப இந்த ஆறு, மலை, கடல், நதி, அதெல்லாம் நானா? அதெல்லாம் நான் இல்லை. அப்ப நம்மளால பார்க்கப்படுற பொருள், உணரப்படுற பொருள் எல்லாம் நான் இல்லை. இப்ப இந்த உடம்ப பாக்குறோம், இந்த உடம்பு நானா அப்படின்னா நான் இல்லை.
மனசை உணர்றோம். அப்ப மனசு நானா? இல்ல, நான் இல்ல. அப்படின்னு விட்டா மிச்சம் என்ன இருக்கோ அதுதான் நானு. ஆனா அது உண்மையிலேயே சுத்தமான நானா? நான்கிறது எப்படி எப்படி ஃபார்ம் ஆகுது? ரமணர் வந்து ஏதாவது பிரச்சனைன்னு போய் கேட்டா, இது வந்து எங்க இருந்து வருதுன்னு பாரு. நான் யார் அப்படின்னு கேளு. அப்ப இது இல்ல தள்ளிக்கிட்டே போனா, நான் உடலா? இல்ல செத்து போனாலும் எனக்கு வந்து அஹ், என் உயிர் போகுது, ஆனா உடம்பு இங்கேயே இருக்கு. அப்படின்னா என்னத்தான்? நான் இந்த உடம்பு இல்ல, எங்கேயோ உடம்பு இங்கேயே இருக்கு, ஆனா உயிர் இல்லை அப்படின்னு. அப்போ மனசுதான் நானா? அப்ப மனசு வந்து கொஞ்ச நேரம் கவலைப்படுது, கொஞ்ச நேரம் வருத்தப்படுது. சில அப்புறம் தூங்கும்போது ஒரு உணர்வே இல்லாம தூங்கிடுறோம். அப்ப நான் இல்லாம ஆயிருதா? அப்ப இப்ப நான் இல்லாம ஆகுது அப்படின்னா, அப்ப நான் எங்க இருக்கு? நான்னா யாரு? அப்படிங்கிற கேள்வி வந்து ரமணர் வந்து நான்னா யாருன்னு விசாரி, அது உன்னுடைய மூலத்துக்கு கொண்டு போகும்னாரு. ஓஷோ கூட இதை ஒரு கிண்டலா சொல்லுவாரு. நான் யாருன்னு விசாரணைக்கு உட்கார்ந்துக்குவான் தியானம் பண்ற மாதிரி. உட்கார்ந்த உடனே அறிவு பதில் சொல்லிடும், இவனுடைய மனசே பதில் சொல்லிடும். நான்கிறது ஆன்மா தாங்க அப்படின்றோம். இவன் தேடி கண்டுபிடிக்கிறது இல்ல, அறிவுபூர்வமா ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறதே வெளியில வந்துடும். நான் நான் தான் நான் சொல்லிக்கிட்டு. அப்ப நான்கிறது அங்க மனசுதான் வந்து நான் சொல்லிக்குது. எது உண்மையிலேயே நானோ அது வந்து நான் சொல்லிக்க போறது இல்ல. ஆனா மனசுதான் நான் சொல்லிக்குது. நான் எப்படியாப்பட்டவன் தெரியுமா? எங்கிட்டே எப்படி வச்சுக்கிறியா? அப்படின்னு யார் சவால் விடுறா அப்படின்னா மனம்தான். அப்போ இந்த மனது வந்து எப்படி வந்து ஃபார்ம் ஆகுது? நான்கிறதும் மனசுங்கிறதும் ஒண்ணுதான். மனம் என்பது பழைய நினைவுகளின் பதிவு அப்படிம்போம். அந்த பழைய நினைவுகளின் பதிவு தான் நான் ஒரு கேரக்டராக, ஒரு ஐடென்டிட்டியோட, ஒரு பர்சனாலிட்டியோட எனக்கு வந்து ஒரு தனித்தன்மையை கொடுக்கிறதே இந்த நான் என்ற பதிவு தான். இப்ப வந்து நான்கிறது வந்து பொய்யானது தான், மாயையானது தான். இப்ப வந்து நான் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றத பத்தி நம்ம பகவத் மிஷன்ல அருமையான வகுப்புகள்லாம் இருக்கு. ஜீவமணியோ, சரவணனோ, பகவத்தையோ எல்லாருமே பேசியிருக்காங்க. பல பேரும் இந்த நானை பற்றி தெளிவா பேசியிருக்காங்க. மெயினா என்னன்னா, இப்போ ஒரு அனுபவம் நிகழுது. அந்த அனுபவத்தை அந்த அனுபவம் வரும்போது அதற்கு எதிராக அதை அனுபவிப்பனாக அப்போதைக்கு தோன்றவன் தான் நான். இப்போ வந்து ஒரு சந்தோஷமாக ஒரு நிகழ்ச்சிக்கு போறோம். ஒரு குழந்தை பிறப்பு அல்லது ஒரு கல்யாணம் அல்லது ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், ஒரு பாராட்டு விழா. அப்ப அந்த சந்தோஷம் நடக்கிற இடத்துல நான் வந்து சந்தோஷப்படுறவனாயிடுறேன். கொஞ்ச நேரம் கழிச்சு போகும்போது, வண்டியில போகும்போது பார்க்குற ஒரு ரோட்ல ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அத பார்த்தாலே ரொம்ப கொடூரமா இருக்கு. ஐயோ! இப்படி ஆயிடுச்சே பாவம், பிறந்த குட்டிகளோட அப்படின்னா, அப்ப வந்து அனுதாபப்படுற நான் ஆயிடுறேன். அப்புறம் இன்னொரு இடத்துல நடந்து போயிட்டு இருக்கும்போது இருட்டுல என்னமோ சத்தம் கேட்குது. பயமா இருக்கு. என்ன வருமோ? மிருகங்கள் சத்தமா? இல்ல பாம்பு சத்தமா? என்னன்னு தெரியலையே! அப்படின்னு பயப்படுறவனாக ஆயிடுறேன். அந்த நான் வந்து பயப்படுறவனாக. அதே மாரி தான் ஒவ்வொரு சமுதாயத்திலயும் நான் ஒவ்வொரு இடத்துக்கு போம்போதும் ஒவ்வொரு நானாக மாறுறேன். ஏற்கனவே இந்த எக்ஸாம்பிள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். என் பையன நான் பார்க்கும்போது, நான் அப்பாங்கிற ஸ்தானம் எனக்குள்ள தானா வந்துருது. எங்க அப்பாவ நான் பார்க்கும்போது, நான் மகன்கிற ஸ்தானம் தானா வந்துருது. நான் மகனாயிடுறேன். அப்போ நான்கிறது ஒரு ஃபிக்ஸடு உருவம் கிடையாது. அது வந்து அப்பப்ப தோன்றி, அப்பப்ப மறையக்கூடிய தற்காலிகமான நிகழ்வு. அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. அப்படி தற்காலிகமாக தான் நான் ஃபார்ம் ஆகுது. நிரந்தரமான ஒரு நான் இல்லைன்னு சொன்னா கூட, நமக்கு ரியலாவே பிரச்சனையை உண்டு பண்றது எதுன்னு பார்த்தா, நான் என்ற நினைவு தொகுப்பு தான். நினைவு தொகுப்புங்கிறது நம்ம வந்து ஏற்கனவே அனுபவிச்ச, படித்த, கேட்ட, பாடம் கத்துக்கிட்ட நிகழ்ச்சிகளினுடைய விளைவாக நம்ம மனசுல சில பதிவுகள் உண்டாகுது. அதெல்லாம் மெமரிஸ், நினைவுகளாக தொடர்ந்துகிட்டே அந்த நினைவுகளின் தொகுப்பை சுமந்து செல்லும் நானாகத்தான் நான் நிக்கிறேன். நான் தைரியமானவன், எதுக்கும் பயப்பட மாட்டேன்னு ஒருத்தன் சொல்லுவான். ஐயோ! எனக்கு அதெல்லாம் பயமா இருக்குங்க, என்னை விட்டுருங்கம்பான். இன்னொருத்தன் சொல்லுவான், நான் என்ன பிரச்சனைனாலும் நான் சமாளிச்சிருவேன் சார், என்கிட்ட குடுங்க அப்படிம்பான். இன்னொருத்தன், ஐயோ சார் இதெல்லாம் நம்மளால ஆகாது சார், நல்ல ஆளா பார்த்து குடுங்க சார்ம்பான்.
ஒருத்தன் நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, எங்கிட்டே வந்து முறைக்கிறியான்னு கர்வத்தை காட்டுவான். இன்னொருத்தன் தயவுசெய்து நான் ஒரு அப்புறம் நீங்க என்னை ஒன்றும் செஞ்சிடாதீங்க விட்டுருங்கம்மா. அப்ப இந்த நடைமுறையில நான் என்ற நினைவுகளின் பதிவாக தான் நான்கிறது இருக்கு. இந்த நினைவுகளின் பதிவுன்னா நம்ம மனம்னு சொல்றோம். பழைய நினைவுகளின், அனுபவங்களின், கற்றவைகளின், பெற்றவைகளின் பதிவு. அது எப்படி ஃபார்ம் ஆகுது? நமக்கு பேர் வைக்கிறதுல இருந்தே அது ஆரம்பிக்குது. ஓஷோவுடைய புக்கு ரொம்ப அருமையா இருக்கும். நான் யாரை பத்தி விளக்குற புக்கு. அதுல வந்து ஒரு குழந்தை பிறந்து அவனுக்கு வந்து விக்ரம் விக்ரம் விக்ரம்னு எல்லாரும் கூப்பிட ஓ நம்ம தான் விக்ரம்னு தெரிஞ்சுக்கிறான். கொஞ்ச நாள் கழிச்சு விக்ரம் ரொம்ப நல்ல பையன், நல்ல சுட்டியான பையன், நல்ல துருத்துருன்னு இருப்பான், நல்லா எல்லாத்துலயும் ஜெயிச்சுட்டு வரும். அவன் குழந்தையா இருக்கும்போது என்ன செய்வாங்க, பெற்றோர்கள் விளையாடும்போது இவங்க தோக்குற மாதிரியும் அவன் ஜெயிக்கிற மாதிரியும் காமிப்பாங்க. ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் விளையாட்டுலயும் அதுலயும் இதுலயும் அவனை ஜெயிக்கிற மாதிரி அவனை என்கரேஜ் பண்றதுக்காக அதெல்லாம் செய்வாங்க. ஆனா அவன் மனசுக்குள்ள எப்படி பதிவாகும், ஓ நம்ம தான் ரொம்ப பெஸ்ட் போல் இருக்கு, இவங்க கூட சரியில்லை போல் இருக்கு அப்படின்னு அவனே பாடம் சொல்லி கொடுப்பான். அப்பா அம்மாக்கு, எல்லாருக்கும் பக்கத்துல இருக்கிற வீட்டுல இருக்க பிள்ளைகள் எல்லாம் கூப்பிட்டு, நான் சொல்றேன் நீ கேளு, எனக்கு தான் எல்லாம் தெரியும் உனக்கு தெரியாதுமா. அந்த மாதிரி நான் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. ஃபார்ம் ஆக ஆக ஒவ்வொரு பதிவுகளா வெளி உலகம் கொடுக்கறது, உறவினர்கள் கொடுக்கறது, வாத்தியார்கள் கொடுக்கறது, நண்பர்கள் கொடுக்கறதுலாம் சேர்ந்து சேர்ந்து ஒரு பதிவாகுது. நான் டாக்டரா இருந்ததுனால நிறைய நான் பதிவுகளை, மனப்பதிவுகள், அதனால விளையக்கூடிய பாதிப்புகளை எல்லாம் பார்த்திருக்கேன். ஒரு மனம் எப்படி ஃபார்ம் ஆகுதுங்கிறத அனுபவத்திலே பார்த்திருக்கேன். இது வேற சில கிளாஸஸ்ல சொன்ன எக்ஸாம்பிள் கூட இங்க வரலாம். வந்தா கூட அது வந்து இப்ப உபயோகமா இருக்குங்கிறனால அதை ஏத்துங்க. ஏற்கனவே கேட்டிருந்தீங்கன்னா கூட ஒரு மனம் என்பது தனக்கு ஏத்த மாதிரியான நிகழ்ச்சிகளையா சேர்த்துக்குது. ஒரு பொண்ணு வந்துச்சு, அது வந்து மேல தடிப்பா வருது அப்படின்னு. என்னன்னு பார்த்தா குண்டு குண்டாயிட்டு இருக்கு. ஏமா அப்படின்னா, நான் ஸ்டீராய்டு மருந்தா சாப்பிட்டேன். எதுக்கா ஸ்டீராய்டு? ஏதோ வீசிங் வரும், இது வரும், கோவம் வந்துச்சுன்னா அப்படியே எனக்கு இதாயிரும், மூச்சு முட்டல் வரும். அப்படியா? எந்த மாதிரி சமயத்துல கோவம் வரும்? என்னை யாரும் மட்டமா பேசினாங்கன்னா கோவம் வரும். அப்படியா? நீங்க என்ன செய்வீங்க? எனக்கு கோவம் வரும், சண்டை போட்டுக்கிட்டே இருப்பேன். ஏன் சண்டை போடுறீங்க? ஆமா, எல்லாரும் வந்து என்னை வெறுக்கிறாங்க, நான் வந்து சண்டை போட்டு பார்ப்பேன், அப்பயும் அவங்க வந்து பாரு இவ இப்படித்தான் மோசமானவ தான் அப்படின்னு சொல்லுவாங்க, சத்யா இவங்களும் என்னை மோசமானவங்கன்னு சொல்றாங்க அப்படின்னு தன்னை நெகட்டிவா அவங்க பேசுறாங்களான்னு டெஸ்ட் பண்ற மாதிரி பண்ணி அதையே ஒரு பதிவாக்கிட்டே வராங்க. இன்னொரு அம்மா இது வந்து நம்மள இவங்க இப்படித்தான் நினைக்கிறாங்கன்றதை ஏற்றுக்கிட்டு அதை உறுதிப்படுத்துறதுக்கான செய்திகளா கலெக்ட் பண்ணுது. மனம் மனம் அப்படிதான் செயல்படுது. இன்னொருத்தவங்க என்ன பண்ணாங்க, ஒரு பையன் வந்து உக்ரைன் போயிருக்கான், படிக்க போனா அந்த அங்க சூழ்நிலை சாதகமா இல்ல, ஒரு திடீர்னு பயங்கரமா போறது இதுகள்லாம் வந்துருச்சு. அப்ப வந்து அவன் வந்து படிக்க முடியாம திரும்பி வந்துட்டான். திரும்பி வந்தா இவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு நெஞ்சடைப்பு, தலை சுத்தல்ன்ட்டு வராங்க அம்மாவுக்கு. ஏம்மா அப்படின்னா, பையன் திரும்பி வந்துட்டாங்க படிக்க முடியலைன்னு. அப்படியா? அதனால என்னங்க அப்படின்னு. அவன் போக முடியாதுன்னு சொல்றான், கடை வச்சு கொடுக்க சொல்றான், அதான் கஷ்டமா இருக்கு. டாக்டருக்கு படிக்கணும்னு போனவன் வந்து 4 வருஷம் படிச்சுட்டான், இன்னும் 1 வருஷம் படிச்சிருந்தா டாக்டர் ஆயிருக்கலாம். ஆனா வந்து என்னை கடை வச்சு கொடு, இன்னுமே போக முடியாது, அங்க போய் படிக்க முடியாது, இந்தியாலையும் படிக்க முடியாதுன்றான். அதனால என்னம்மா உங்களுக்கு தோணுது, படிக்க கடை வச்சு கொடுக்கறதுல ஃபினான்ஸ் ப்ராப்ளமா அப்படின்னு. அதெல்லாம் இல்லைங்க. அப்புறம் உங்களை என்ன பாதிக்குது அப்படின்னு. இல்ல சார், இவ்வளவு வருஷம் என் பையன் டாக்டர்ன்னு சொல்லிட்டேன், இப்ப யாராவது கேட்கும்போது கடை வச்சு கொடுக்க போறேன், அவன் டாக்டர் இல்லைன்னு எனக்கு சொல்றதுக்கு சங்கடமா இருக்கு. இவ்வளவு நாள் நம்ம பெருமையா டாக்டர்னு சொல்லியிருந்தோம். இனிமே வந்து அவன் யார் கேட்டாலும் அவன் திரும்பி போவான், இந்த பிரச்சனை முடிஞ்சோடனே திரும்பி போய் படிப்பான்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனா இவன் நான் போகவே மாட்டேன், டாக்டருக்கு படிக்க மாட்டேன், எனக்கு பலசர கடை வச்சு கொடுன்றான். அது தெரிஞ்சிச்சுன்னா ஊர்ல என்னை கேவலமா பேசுவாங்கல்ல சார். ஸோ ஒவ்வொருத்தரும் அவங்களுக்குள்ள ஒரு பதிவு என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வெளியில ரியாக்ட் பண்றாங்க. இன்னொரு அம்மா ஒரு, அதாவது பெங்களூர்ல இருந்தம்மா, அவங்க வந்து ஃபர்ஸ்ட் காவிரி தகராறு ஒரு சமயம் வந்தப்ப அவங்க வந்து தமிழர்கள் நிறைந்த பகுதியில வாழ்றாங்க.
அவங்க வந்து ராஜகுமாரை வந்து வீரப்பன் கடத்திட்டு போயிட்டார். அப்ப திடீர்னு பெரிய சண்டை ஆயிடுச்சு. சண்டை ஆன உடனே இவங்களுக்கு பயத்துல நடுக்கம் வந்து நெஞ்சடைச்சு வந்து மூச்சு முட்டல் வந்து பேச முடியுமா மயக்கம் வர மாதிரி ஆயிடுது. அவங்கள கூப்பிட்டு வராங்க பையன். என்னம்மா நினைச்சீங்க அப்படின்னு. இல்ல சார், பயமா இருக்கு எனக்கு. போன தடவை 10 வருஷம் முன்னாடி தமிழர் கன்னட சண்டை வந்தப்ப இது மாதிரிதான் எங்க வீட்டுல வந்து ரொம்ப சேதமாயி போச்சு. வந்து வீடு பூந்து அடிச்சாங்க. எங்க பைக்ல இருந்தே பெட்ரோல் எடுத்து போட்டு எங்க பைக்கை கொளுத்துனாங்க. என் பிள்ளைகள்லாம் அரண்டு உயிருக்கு பாதுகாப்பு இல்லாம நாங்க ரொம்ப பயந்து போய் இருந்தோம். இப்பயும் திரும்ப இந்த வீரப்பன் பிரச்சனை வந்த உடனே எனக்கு பயமா இருக்கு சார் அப்படின்னு. ஏமா இப்பதான் எல்லா முக்குக்கு முக்கு போலீஸ், ஆயுதம் தாங்கிய போலீஸ் இருக்கு, யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாம அரசாங்கம் பாதுகாப்பு கொடுக்குது, நீங்க ஏமா பயப்படணும் அப்படின்னு. இல்ல சார் எனக்கு பயமா இருக்கு, அன்னைக்கு இருந்த நிகழ்ச்சி நீங்க பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்ப அன்னைக்கு பழைய நிகழ்ச்சி ஒன்று, அந்த அனுபவம் இன்னைக்கு நடக்கிற மாதிரி அவங்க ரியாக்ட் பண்றாங்க. இதுக்கு வந்து டெல்யூஷன் சொல்லுவோம் சைக்காலஜிக்கலா. ஹோமியோபதியிலுமே டெல்யூஷன் இஸ் டிசீஸ், அவேர்னஸ் இஸ் கியூர் அப்படிமா. ஸோ இன்னைக்கு நடக்கல, பாதுகாப்பா தான் இருக்காங்க. ஆனா அவங்க மனசு என்ன சொல்லுது, ஏற்கனவே இந்த பதிவின்படி எனக்கு வந்து அன்னைக்கு நடந்த மாதிரி பாதிப்பு இன்னைக்கு நடந்துருமோன்னு பயம். இன்னைக்கு நடந்துட்டா என்னெல்லாம் பாதிக்குமோ அதை இவங்க மனசளவுல ஏத்துக்கிற உடனே உடம்பளவுலயும் அதனுடைய பாதிப்புகள்லாம் வெளிப்படுது. ஸோ மனம் என்பது பழைய நினைவுகள் பதிவை வச்சிருக்கு. இன்னைக்கு தேவையோ தேவையில்லையோ, பொருத்தமோ பொருத்தம் இல்லையோ அதை எடுத்து விளையாடுது. இதை விட இன்னொரு நல்ல எக்ஸாம்பிள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த ஒரு பையன் வந்து 2 கை 2 கால் ஆடுது. 22 வயசு பையன். என்னையா அப்படின்னா, சைக்கிள்ல இருந்து கீழே விழுந்தேன், அதுல இருந்து ஆடுது சார்னு அவங்க அப்பா சொல்றாரு கூட வந்தவர். எங்க சைக்கிள்ல இருந்து கீழே விழுந்தாலும் அங்க கை காலில் ஆடும். அவன்கிட்ட கேட்குறேன், சைக்கிள்ல இருந்து கீழே விழுந்தா என்னப்பா நினைப்ப அப்படின்னு. சைக்கிள்ல இருந்து கீழே விழுந்து ஒன்றாகல சார். அப்புறம் யோசித்து பார்த்தேன், இது வந்து மெயின் ரோடு, லாரி பஸ் எல்லாம் போற ரோடு. இந்த நேரம் நான் விழுந்த நேரம் லாரியோ பஸ்ஸோ வந்து அடிச்சிருந்தா என்ன ஆகும்னு யோசிச்சு பார்த்தேன் சார். கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. லாரியோ பஸ்ஸோ வந்து அடிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும், நம்ம என்ன நினைப்போம், அடிபட்டிருக்கலாம், கை கால் உடையலாம், அல்லது உயிரே கூட போயிருக்கலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனா அவன் என்ன சொல்றான்னா, நான் லாரியோ பஸ்ஸோ வந்து அடிச்சிருந்தா கை காலெல்லாம் துண்டு துண்டா போயிரும்னு நினைச்சேன் சார். ஏன் அப்படி நினைச்சீங்க? தெரியல சார். முன்னாடி ஏதாவது ஆக்சிடென்ட்ல அடிபட்டு இருக்கீங்களா? இல்லை சார். ஆக்சிடென்ட் பார்த்துருக்கீங்களா? ஆமா சார். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி எங்க ஊர் திருப்பத்துல ஒரு மெயின் ரோட்ல ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கு. அது மேல மேட்டூர்ல இருந்து வர மெயின் ரோடு. இங்க வந்து திரும்புற இடத்துல பஸ் ஸ்டாப்பு. அங்க இருந்து ஒரு லாரி சாமான்லாம் ஏத்திக்கிட்டு வருது. வந்து திரும்ப வேண்டிய இடத்துல திரும்பாம ஸ்டீரிங் வீல் கட்டாயி நேர பஸ் ஸ்டாப்புக்குள்ள புந்துருச்சு. அங்க நின்றுட்டு இருந்த ஒரு 10-15 பேர் நின்றுட்டு இருக்காங்க பஸ்ஸுக்காக. அவங்க மேல போய் முட்டிருச்சு. ஒரே கூச்சலும் குழப்பமா இருந்துச்சு. போய் பார்த்தா அங்க வந்து ஒரு 5-6 பேர் கை கால்லாம் துண்டு துண்டா இருந்தாங்க. அதை பார்த்த உடனே மனசுல பதிவாயிருச்சு. அந்த பதிவு என்ன பண்ணுது, உள்ளேயே இருக்கு, ரெக்கார்டு வச்சிருக்காரு. இவர் என்னைக்காவது ஒரு 2-3 வருஷம் கழிச்சு சைக்கிள்ல இருந்து கீழே விழுந்த உடனே, இந்த நேரம் லாரியோ பஸ்ஸோ வந்து அடிச்சிருந்தா என்ன ஆகணும்னே கை கால்லாம் அந்த தொங்குற பழைய காட்சி வந்து இவருக்கு ஓடுது. ஓடின உடனே என்ன ஆகுது, கை கால் அந்த தொங்குன மாதிரி லொடலுடன் ஆடுது. இவருக்கு உண்மையாலே லாரி அடிச்சுச்சா? இல்ல. இவருக்கு உண்மையிலே கை கால் அந்த தொங்குதா? இல்ல. ஆனா பழைய பதிவை எடுத்து இன்னைக்கு அந்த ரெக்கார்ட் போட்டுருச்சு மைண்டு. அப்ப இந்த மனம் என்பது எப்படி செயல்படுதுன்னா, என்னைக்கோ ஒரு நிகழ்ச்சி நடந்தது, ஆனா இன்னைக்கு அப்படி நடக்கல. ஆனா அது நடந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு பயந்துகிட்டு அந்த நிகழ்ச்சியினுடைய விளைவை உடம்புல மனசுலயும் உண்டு பண்ணிடுது. இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அமையும். இப்ப வந்து ஒரு 4 பேரு சேர்ந்து ஒரு கூட்டத்தை நடந்து போறாங்க ஒரு வேலைக்காக. அப்ப தூரத்துல ஒரு கூட்டம் தெரியுது. அந்த கூட்டம் என்ன கூட்டம்னு தெரியல. சும்மா ஒரு 300-400 அடி தள்ளி தெரியுது கூட்டமா இருக்கு ரோட்ல, மெயின் ரோட்ல. அங்க உடனே ஒருத்தன் சொல்றான், அங்க என்னமோ கூட்டமா இருக்கு, என்னன்னு போய் பார்ப்போம் அப்படின்றான். இன்னொருத்தன் சொல்றான், அங்க ஏதோ ஆக்சிடென்ட் போல் இருக்கு, நம்ம வேணா போனா ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிறான். இன்னொருத்தன் 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 வந்து
அங்க ஏதாவது அடிதடி சண்டையா இருக்கும். நம்ம போய் கேட்டோம்னாக்க போலீஸு கேஸுன்னு நம்மளை பிடிச்சி நாளைக்கு சாட்சிக்கு வர சொல்லுவான். வேற வேலை இல்லையா, சும்மா இருப்போம், நம்ம வேலையை பார்க்க போகின்ற. இன்னொருத்த என்ன சொல்றான், நம்ம கிளம்பின வேலை என்ன, நம்ம இப்படி பராக் பார்த்துட்டே இருந்தா நம்ம வேலையை யார் செய்வா, வா போவோன்றான். ஒரு நிகழ்ச்சி அங்க என்ன நடக்குதுன்னு தெரியாது, ஆனா 4 பேர் 4 விதமா ரியாக்ட் பண்றாங்க. ஏன் ரியாக்ட் பண்றாங்கன்னா அவங்க அவங்களுடைய பதிவுகள், அவங்க அவங்களுடைய இயல்புகள் வேற வேறையா இருக்கு. முதல்ல ஒருத்தன் சொன்னா பிளைனா என்னவோ கூட்டம் வரைக்கும் போய் பார்க்கலான்றான், அவன்கிட்ட எந்த பதிவும் இல்லை. இன்னொருத்த என்ன சொல்றான், அங்க ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிருக்கும், போனா நம்ம போனா ஹெல்ப் பண்ணலான்றான். அவன் ஏற்கனவே ஆக்சிடென்ட் பார்த்து அவங்கள ஹெல்ப் பண்ணி, அல்லது இவன் ஹெல்ப் வாங்கி ஏதோ ஒரு அனுபவத்துல அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறவங்களுக்குன்னு தோணுது. இன்னொருத்தன் என்ன பண்றான், போலீஸ் கேஸுன்னு நாளைக்கு நம்மளை இழுத்தடிப்பாங்கன்றான். அவனுக்கு ஏற்கனவே ஏதோ ஒரு கெட்ட அனுபவம் வந்திருக்கும், அதுல இருந்து எல்லா கேஸ்லயும் போலீஸ்ல போய் நம்ம மாட்டிக்குவோம்னு தோணுது. இன்னொருத்தன் என்ன சொல்றான், அதெல்லாம் பார்க்கணும், நம்ம சொந்த வேலையை பார்க்கணும், ஊர் வேலையை பார்க்க முடியாதுன்றான். அப்ப ஒரே நிகழ்ச்சி 4 பேர்கிட்ட 4 விதமான ரியாக்ஷனை ஏன் உண்டு பண்ணுதுன்னா அவங்களுக்குள்ள பதிவு தான். இந்த பதிவுகள் எல்லாம் தான் நம்மை ஒரு நல்லவனாவோ கெட்டவனாவோ தைரியசாலியாவோ கோழையாவோ மாத்துது. இதுதான் நம்மளை டெய்லி நடைமுறை வாழ்க்கையில கட்டுப்படுத்துது. ஒரு ஃப்ரெண்டு வரா, ஃப்ரெண்டு வந்து ஒரு லோன் கேட்குறான், பணம் கேட்குறான், என் தங்கச்சி கல்யாணப்பா அவசரமா ஒரு 50,000 ரூபாய் தேவைப்படுதுன்றான், ஒரு 3 மாசம் 4 மாசத்துல தரேன்றான். இவன் கொடுத்துடுறான். கொடுத்தா 6 மாசம் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு, பணமே திருப்பி தரல. இவனுக்கு பயங்கர கடுப்பு. ஃப்ரெண்டா இருந்துட்டு இப்படி ஏமாத்துறான், தரமாட்டேங்கிறான் அப்படின்னு அவன் மேல பயங்கர, எத்தனையோ தடவை கேட்டு பார்த்தாச்சு தரமாட்டேங்கிறான். அவனை கண்டாலே எனக்கு கோவம் வருது, வெட்டணும் குத்தணும்ன்றான். ஏங்க அது அவ்வளவு பெரிய அமௌண்ட்டா? அதெல்லாம் இல்லை சார், என்னால ஒரே நாள்ல கூட சம்பாதிக்க முடியும். அவன் நம்பி கொடுத்தேன், ஆனா அவன் தரல, பார்த்தீங்களா, இனிமே ஒரு பயலுக்கும் பணம் கொடுக்க கூடாதுன்னு வச்சிருக்கேன் அப்படிம்பா. ஏன்னா அவன் ஒரு நண்பர் மோசம் பண்ண உடனே 99 மிச்ச நண்பர்களும் மோசம்னு முடிவு பண்றான். இப்படிதான் நம்ம படிப்பனைகளையும் நம்ம கற்றுக்கொள்வதையும் அனுபவத்தையும் நம்ம சேகரிச்சு வச்சு ஒரு நானாக நிக்கிறோம். அந்த நான் தான் நம்மளை டெய்லி வழி நடத்துது, டெய்லி கட்டுப்படுத்துது. நம்முடைய செயல்களை வந்து இப்படிதான் நீ செய்யணும், இப்படி செய்யக்கூடாது, இப்படி செஞ்சா மாட்டிக்குவோம், இப்படி செஞ்சா ஜெயிச்சுக்கணும் அப்படின்னு பாசிட்டிவோ நெகட்டிவோ எல்லாம் நம்ம சேர்த்து வச்சிருக்கிற மனம் என்ற நான். மனமும் நானும் ஒண்ணுதான். மனம் இல்லைன்னா நான் இல்லை, நான் இல்லைன்னா மனம் இல்லை. அப்ப இந்த மாதிரி சேர்த்து வச்சதெல்லாம் தான் நம்ம வழி நடத்திட்டு இருக்கும்போது அதை எப்படி நம்ம சரி செய்யறது? நம்ம என்ன பண்றோம், எனக்குள்ள இருக்கிற சில பயமோ கோபப்படுற தன்மையோ அல்லது ஆசைப்படுற தன்மையோ எனக்கு பிடிக்கல. ஆன்மீகம் என்ன சொல்லி கொடுத்ததுன்னா இது நாள் வரைக்கும், அந்த மாதிரி உனக்கு பிடிக்காத கெட்ட குணங்கள்லாம் இருந்தா மனசை ஒழிச்சுடு, மனசை கட்டுப்படுத்து, மனசை ஒடுக்கு, அடக்கு, கட்டுப்படுத்து, மனமற்ற நிலைக்கு போ, அப்பதான் நீ விடுதலை ஆவாயின்னு சொல்லுது. அப்ப நம்ம என்ன பண்றோம், இந்த மனசை சரி பண்ணுன்னு ஏற்கனவே இருக்கிற ரெக்கார்டு என்னென்ன, உள்நோக்கி பார். உள்ள வந்து நீ ஓரமா உட்காந்து தியானம் பண்ணும்போது உள்ள இருந்து எண்ணங்கள் வரும், அதை வச்சு அதெல்லாம் நீ காலி பண்ணு, அந்த மாதிரி இதெல்லாம் ஒழிச்சு கட்டு, எண்ணமே வரக்கூடாதுன்னு தடு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆனா உள்ள இருக்கிறது என்னது, வெறும் நிழல். ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடந்ததனுடைய பாடம் எழுதி வச்சிருக்கிற நோட்டு, அதை வச்சுக்கிட்டு தான் நம்மளை அது கட்டுப்படுத்திட்டு இருக்கு. அந்த எழுத்தை எல்லாம் அழிச்சு மாத்த முடியுமான்னா நினைவெல்லாம் அப்படியெல்லாம் அழிச்சு மாத்தவே முடியாது. ஆனா நம்ம அழிச்சு மாத்தலாம்னு நினைச்சு நம்ம வெளியில ஏதாவது மாத்தணும்னா அறிவை உபயோகிக்கிற மாதிரி உள்ள ஏதாவது மாத்தணும்னா அறிவை உபயோகிச்சு இதெல்லாம் சரி, இதெல்லாம் தப்பு, உள்ள இருக்கிறதெல்லாம் ரிப்பேர் பண்ணணும், வாஸ்துபடி மாற்றி அமைக்கணும், எல்லாத்தையும் இடிச்சு கட்டணும் அப்படின்னு இறங்கணும்னா அங்க போய் தேடி பார்த்தா அவங்க ஒண்ணு தெரிய மாட்டேங்குது. என்னென்ன இருக்கு ஸ்டாக்கு என்ன தெரிஞ்சாதானே, உள்ள குடவுனா இருக்கு, குடவுன்லயே அடுக்கி வச்சிருக்கு, அது என்னன்னே தெரியாது. ஆனா அதை எதிர்த்து நம்ம போராடணும்னு ஆரம்பிச்சா எப்ப எங்க போய் சண்டை போடுறதுன்னு தெரியாது. சண்டை போடுறதுங்கிறது என்ன, நான் என்னுடைய மனதோட நானும் தான் சண்டை போடுவேன். அப்ப நான் எனக்குள்ளேயே சண்டை போடுவேன். அது என்னைக்காவது தீருமா தெரியாது, உள்ள என்ன இருக்குன்னு தெரியுமா அதுவும் தெரியாது. எப்பயாவது சந்தர்ப்ப சூழ்நிலையினால வெளியே வரும். இப்ப அதான் வெளியில போறோம், அந்த கூட்டத்தை பார்த்த உடனே எனக்கு வந்து
ஹெல்ப் பண்ணணும்னு தோணலாம், இன்னொருத்தருக்கு தப்பிச்சு போகணும்னு தோணலாம், இன்னொருத்தனுக்கு நம்ம வேலையை பார்ப்போம்னு தோணலாம். நம்ம இயல்பு படியும். நம்ம இயல்புங்கிறது அங்க வருது. நம்ம இயல்பு தான் ஏற்கனவே ஏற்பட்ட பதிவுகள். நம்ம இயல்பின்படியும் அப்புறம் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நமக்கு ஒரு ரியாக்ஷன் வரும். அப்ப நம்ம இயல்பை தான் நம்ம மாத்தணும், நமக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறோம். அதை மாத்துறதுக்கு என்ன செய்யறது அப்படின்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. ஒண்ணு என்ன இருக்குங்கிறதே, ஏதாவது கூட்டத்தை பார்த்தாலோ, ஒரு நிகழ்ச்சி நடந்தாலோ, ஒரு ஆக்சிடென்ட் ஆனாலோ, ஒரு ஃப்ரெண்டை பார்த்தாலோ அது ஞாபகம் வருது. மற்றபடி உள்ள என்ன எழுதி வச்சிருக்காங்கன்னு தெரியாது. ஆனா அதை நம்ம மாத்தணும்னு இறங்கணும்னா எங்க போய் மாத்துறதுன்னு தெரியாது, எப்படி மாத்துறதுன்னு தெரியாது. ஆயுஸ் பூரா நமக்கு என்னது, தியானம் பண்ண உட்கார்ந்த உடனே குப்பையா வெளியே வருதும்போம். அப்படின்னா என்ன? அப்பதான் வெளியே ஆக்டிவிட்டி எல்லாம் இல்லாம சும்மா கம்முன்னு உட்கார்ந்த உடனே அப்பாடா எனக்கு டைம் கிடைச்சிச்சுரா இப்பதான்டா அப்படின்னு சரசரன்னு உள்ள இருக்கிற ஸ்டாக் எல்லாம் வெளியே வர ஆரம்பிக்குது. வெளியே வந்த உடனே என்ன பண்ணுவான்? ஐயோ தியானத்துல உட்காந்துருக்கோம், பூஜை ரூம்ல உட்காந்துருக்கோம், இந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் வரலாமா, வரவே கூடாதுன்னு அடைக்கிறான். இந்த மாதிரி எண்ணமே நமக்கு இருக்கக்கூடாது. நல்ல எண்ணங்கள் தான் வரணும், உயர்ந்த எண்ணங்கள் தான் வரணும். நான் ஒரு கோபக்காரன்றதே மாத்திக்கணும், நான் ஒரு ஆசைக்காரங்கிறதே மாத்திக்கணும் அப்படின்னு நினைச்சா அதெல்லாம் மாத்த முடியுமா? அப்படின்னா பழசெல்லாம் அழிச்சு ஒழிக்கிறதுக்கு எந்த வழியும் இல்லை. என்ன ஸ்டாக் இருக்குன்னு தெரியாது, அது வெறும் நிழல் உருவம், போட்டோ காப்பி மாதிரி. அதை ஒழிச்சு என்னைய மாத்திக்க முடியாது. எவ்வளவு இருக்குன்னு தெரியாது, எங்க இருக்குன்னு தெரியாது, எப்பயாவது வெளியில வர்றது 1 2 தான் தெரியுது. அப்ப என்ன வழி? ஐயா ரொம்ப தெளிவா சொல்லிட்டார். நீ வெளியில அறிவு உபயோகிச்சு விஷயங்களை சரி பண்ற மாதிரி அகத்துக்குள்ள மனசை உபயோகிச்சு, அறிவை உபயோகிச்சு மனசை சரி பண்ணலாம்னு முயற்சி பண்ணாத. ஏன்னா அது நீ மாய நிழலோட சண்டை போடுற. அது அப்படி சண்டை போட்டு தீர்க்கவே முடியாது. சண்டை போட போட என்னாகும், நம்ம நம்மளுக்குள்ள இருக்கிற கெட்ட எண்ணங்கள், கெட்ட இதுகள் வரக்கூடாதுன்னு சண்டை போட ஆரம்பிச்சோம்னா அந்த சண்டையே அந்த கெட்ட எண்ணங்களுக்கு பலம் கொடுக்கும், எனர்ஜி கொடுக்கும். அத கண்டுக்காம விடு. அறிவை உபயோகிச்சு அது சரி செய்ய முடியாதுன்றத புரிஞ்சுக்கோ. அறிவை உபயோகிச்சு சரி செய்யலாம் நினைக்கிறதே அஜ்ஞானம். உள்ள இருக்கிறது ஏற்கனவே அஜ்ஞானம் தான் மனசுல இருக்கு. ரெக்கார்டு பூரா பழசு, அன்னைக்கு வந்தது, இன்னைக்கு யூஸ் இல்லை. ஆனாலும் அதை வச்சு நம்ம காப்பாத்தி வச்சுக்கணும்னு நினைக்கிறோம், அல்லது வேண்டாம் விரட்டணும்னு நினைக்கிறோம். ரெண்டுமே வெறும் நிழல் தான். அன்னைக்கு உபயோகமானது நாளைக்கு உபயோகமாமா தெரியாது. அதை பாதுகாத்து நான் பிடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் விட்டுரு. வெளியில வரும்போது தெரியறத விட்டுரு. அதை மனசுக்குள்ள இறங்கி சரி பண்ணலாம் நினைக்கிற நினைப்ப விட்டுரு. நீ நினைக்க வேண்டாம் நினைச்சாலும் போராட்டம், வேணும் பிடிச்சு வச்சுக்கணும்னு நினைச்சாலும் போராட்டம். அறிவை உபயோகிச்சு அதை சரி செய்ய முடியாங்கிற புரிஞ்சுக்கோ. நீ மனசு இழுக்கிற இழுப்புக்கு போறது அஞ்ஞான வழி. நீ அதை எழுத்து போராட அந்த மனம், அந்த எண்ணம் தான் பலம் பெறும். நீ பேசாம கண்டுக்காம விட்டேன்னா அது லூஸ் ஆகி போயிடும். மனம் நமக்கு ஏதோ ஒரு எண்ணம், நல்ல எண்ணமோ கெட்ட எண்ணமோ உள்ள இருந்து வருது, வெளியே ஏங்குது. நமக்கு எந்த எண்ணம் வந்தாலும் தியானத்துல உட்காந்துருக்குமோ 1000 எண்ணம் வந்தாலும் எங்க இருந்து வருது? நமக்கு உள்ள இருந்து தானே வருது. உள்ள இருந்து நான் வெளியே போறேன்னு தான் வருது. ஆக்சுவலா நம்ம என்ன பண்றச்சு, இந்த மாதிரி எண்ணமே வரக்கூடாதுன்னு திரும்ப அடைச்சி வச்சிடறோம். இந்த மாதிரி எண்ணம் எல்லாம் வரலாமா, நமக்கு தேவையில்லாத எண்ணமா வருது, மோசமான எண்ணமா வருதுன்னு அடைச்சி வைக்கிறோம். அப்புறம் அடைச்சி வச்சுட்டு குத்துதே குடையுதேங்கிறது எதுக்கு? வெளியே போறேங்குதா, அப்ப ஒதுங்கி நின்னா போதும், அதுவாட்டு போய்க்கும். மனம் இயல்பில் தன்னைத்தானே வெளிப்படுத்திக் கொள்ள முயற்சி செய்கிறது. எத்தனையோ பேர் சொல்லுவாங்க, கேட்டிருப்பீங்க. இப்போ ரொம்ப மனக்கவலையா இருந்தா நண்பர்கள்ட்ட 4 பேர்கிட்ட பேசி தீத்தா கொஞ்சம் மனம் பாரம் குறையும். இல்லாட்டி கடவுள்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணி அப்பா என்னை சரி பண்ணி கொடுப்பான்னா கொஞ்சம் பாரம் குறையும். அல்லது சிலது கனவுகள் மூலம் வெளிப்படும், அந்த ப்ரெஷர் குறையும். அப்ப வெளிப்படுத்துதல்ங்கிறது ஒரு மெத்தடா வச்சிருக்காங்க, ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த வெளிப்படுத்துதலை முறைப்படுத்தி எப்ப வருதோ, வெளியே வருதா, ஏதாவது வெளியில தேவையான நிகழ்ச்சிக்கு யூஸ் பண்ண முடியுமா, செயலுக்கு யூஸ் பண்ண முடியுமா, பண்ணது செயலுக்கு வந்துட்டாலே அந்த எண்ணத்துக்கு அப்புறம் வேலை இல்லை. நமக்கு செயலுக்கு தூண்டுறதோட அது வேலை முடியுது. அதை போனா போகட்டும்னு விட்டுற வேண்டிதான்.
எத்தனை எண்ணம் வரட்டும், 100 எண்ணம் 1000 எண்ணம் வரட்டும், ஒரே எண்ணம் 100 தடவை வரட்டும், சரி நமக்கு அது தேவையில்லைன்னு கண்டுக்காம ஒதுங்க நம்மளுடைய போக்கஸ் அதுல போலைன்னா அதுக்கு சக்தி கிடைக்காது, போஷாக்கு கிடைக்காது, அது பலவீனமாயி அப்படி போயிடும். இயல்புலயே அது ஓடுறது தான். நம்ம பிடிச்சு வைக்கலைன்னா அது தானா போய்க்கிறது தான். உள்ளேருந்து நான் வெளியே வரேன் எனக்கு வழி விடுங்கப்பான்னு சொல்லுது. வழி விட்டு ஒதுங்கிட்டாலே அது டேங்க், அழுக்கு தண்ணி டேங்க் காலி ஆயிரும். அழுக்கு தண்ணி டேங்க் தானா காலியாக ஆக நம்ம எதிர்த்து போராடாம ஒதுங்கின பிறகு மனம் தானே தெளிவாகும். மனம் தெளிவாயிருச்சுன்னா அங்க குழப்பம் இல்லாம ஆயிடுச்சுன்னா மிச்சம் இருக்கிறது அங்க ஆன்மாதான். அது தானே தன் இருப்பிடத்துல உணர்ந்துகிட்டு இருக்கும். அப்ப அறிவை வைத்து மனதை சரி செய்ய முடியாது என்ற எளிய புரிதல் மனதின் பழைய பதிவுகளை, அதன் பாதிப்புகளை கொஞ்சம் கொஞ்சமாக இல்லாமலாக்கிவிடும். அப்ப மனசுக்கு ஃபர்ஸ்ட் விடுதலை கொடுத்த உடனே, அந்த நீரோட்டத்தை அனுமதித்த உடனே நம்மை அதுவரை பாதித்துக் கொண்டிருந்த சம்சாரம், சாகரம், துக்கம் எல்லாமே விடுதலையாகும். அதுதான் விடுதலை, முக்தி, மோட்சம் எல்லாமே. அந்த மாதிரி எளிய வழியை ஐயா சொல்லியிருக்காரு. நேற்று நடந்த பதிவுகள், இன்று வந்த பதிவுகள், நாளை வரப்போகும் பாதிப்புகள், பதிவுகள் எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த தீர்வு. நேற்று இன்று நாளை முக்காலத்துக்கும் தீர்வு. அப்ப நான் பதிஞ்சு வச்சதெல்லாம் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நான் அவன் இல்லை உண்மையிலேயே. அந்த பதிவுகளிலே ஓட விட்டு தெளிவாயிட்டோம்னா அகத்தில் இருக்கும் உண்மையான நான் ஒளிவாக தெரியும். அந்த நானை நோக்கி நாம் முன்னேறலாம். இந்த வெளிய வழியை கற்றுக் கொடுத்த ஸ்ரீ பகவத் ஐயா அவர்களுக்கு நன்றிகளும் நமஸ்காரங்களும். நீங்கள் ஏதாவது கேட்கறனா கேட்கலாம். ஐயா வணக்கம் ஐயா. அர்த்தநாரீஸ்வரன். ஐயா உதயகுமார். வணக்கம். உதயகுமாரா? வேற ஏதாவது அர்த்தநாரீஸ்வரன் பேர் வந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே, உதயகுமார். சொல்லுங்க ஐயா. நான் அவன் இல்லை, அவன் நான் இல்லை. ரொம்ப சிறப்பா சொல்லிட்டீங்கய்யா. ரொம்ப அருமையா இருந்துச்சு. நம்ம எதை பத்தியும் கண்டுக்க வேண்டியதில்லை. அறிவுக்கும் அவனுக்கும் வேலையே இல்லை. ரொம்ப சிறப்புயா, ரொம்ப அருமை, சிறப்பா இருந்துச்சு. நன்றியா, நன்றி. அருமையான தெளிவான புள்ளி. ஓகே, வணக்கம் ஐயா. வணக்கம்மா. நீங்க ஒரு இது சொன்னீங்க, நமக்கு உள்ள இருக்கிறது தான் வெளியில வருது அப்படின்னு. ஆனா இப்ப எது ஒரு நெகட்டிவா தான் எப்போதுமே வந்து சிந்தனை வந்துட்டு இருக்கு. ஏன்னா மனசு வந்து அப்படியே பழகிடுச்சு. இப்ப ஏதாவது ஒன்ன பார்த்தா உடனே அங்க இப்ப தூரத்துல ஒன்ன பார்த்தா உடனே ஆக்சிடென்ட் ஆயிடுமா, அது ஒரு நல்லதா யாராவது சாமி கும்பிடுறாங்க அந்த மாதிரி ஒரு திங்கிங்லாம் எதுவுமே வரமா. எல்லாம் அது ஒரு சாம்பிளுக்கு சொல்றேன். எந்த விஷயத்த நம்ம கேட்டாலுமே அதுல ஃபர்ஸ்ட் வர்றது மைண்ட்ல நெகட்டிவ் தான் வருது. அப்படி வரும்போது என்ன செய்யணும்? விட்டுறணும் அத. இல்ல, விட்டுறணும்னு ஒண்ணு சொல்றீங்க, இன்னொன்னு நல்ல நினைப்பே வரமாட்டேங்குதுன்னு ஒண்ணு சொல்றீங்களே. ஆமா, இல்ல எந்த நியூஸ் முதல்ல கேட்டாலும் இப்ப ஒரு ஹாஸ்பிட்டல் கேட்டானா அவங்க உடனே இறந்து போயிடுவாங்களோ அப்படி அந்த மாதிரி. அதெல்லாம் அதான் நம்ம மனசு எப்படி ஆயிருக்குன்னா, ஏற்கனவே 2-3 பதிவுகள் இந்த மாதிரி விஷயங்களா சேர்த்து சேர்த்து நினைவுல வச்சிருக்கு. என்ன, அது வந்து நமக்கு ஒரு கலர் கண்ணாடியை கொடுக்குது. வெளியில போனா உடம்பு சரியில்லாம இருந்தா ஆக்சிடென்ட் ஆயிருமோ, இறந்து போயிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு கலர் கண்ணாடியை நம்ம கிட்ட மாட்டிருக்கு. அந்த அனுபவங்கள், படிப்பினைகள், ஒரு பாதிப்புகள் எல்லாம் சேர்ந்துதான் நம்மளா இருக்கும். நம்ம நானா இருக்கோம், ஒரு பயப்படுற ஆளா இருக்கும். அது வந்து நமக்கு தேவையில்லாத எண்ணம். ஓகே, அதுக்கு பதிலா நான் எனக்கு நல்ல நினைவு வரணும்னு சொல்லி ஒரு எய்ம் வச்சுட்டாலே போராட்டம் ஒண்ணு. அது வந்து வெளி வேலை, அறிவின் வேலை. அது பின்னாடி பார்ப்போம். நமக்கு உள்ளேந்து வர்ற என்னுடைய கெட்ட எண்ணம் இல்ல நெகட்டிவ் தாட்ஸ எனக்கு வரக்கூடாது அப்படின்னு நினைச்சா என்ன செய்யறோம்? நம்ம முயற்சி பண்ணி அடைக்கிறோம்னு அர்த்தம். ஆமா, வந்தா வந்துட்டு போகுது, உள்ள சேர்த்து வச்ச அழுக்கு தண்ணி நான் வெளியே போறேங்குதுமா. உண்மையிலேயே அத எனக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி அடைக்கணுமா, போனா போகுதுன்னு விடணுமா? போனா போகுதுன்னு விடணும். எவ்வளவு சேர்த்திருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல, எங்கெல்லாம் வச்சிருக்கோம்னு தெரியாதுல்ல, எந்தெந்த டப்பால போட்டு வச்சிருக்கோம்னு தெரியாதுல்ல. ஆமா,
அது வெளியே வரும்போது மட்டும்தான் நமக்கு தெரியும். உணர்மனத்துல வரும்போது தான் தெரியும்னு ஐயா தெளிவா சொல்றாரு. அப்ப ஆமா ஆமா வெளியில வர்றது என்ன சொல்லுன்னா, ஐயா எனக்கு வழி விடுங்க நான் போறேங்குது. ஆ அப்பா போறியா, ரொம்ப நல்லதுப்பா, கிளம்புப்பா அப்படின்னு சொல்லணுமா, எனக்கு இந்த தாட்ஸ் வரக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கணும். போகணும் சொல்லிட்டு வழி விட்டுறணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பதிவுகள். அது நம்ம சொந்த பதிவா இருக்கலாம், தாய் தந்தையர் தந்த பதிவா இருக்கலாம், முன்ஜென்ம பதிவா கூட இருக்கலாம். ஆ எல்லாத்தையும் தான் நம்ம சுமந்துக்கிட்டு வரோம். ம் இப்ப என்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்தான். ம் என்னன்னா, இந்த தோல் வியாதி, வட்ட வட்டமா சோரியாசிஸ் மேல் பூரா ஆ இதோட வந்தான். சோரியாசிஸ். ஆ நான் அவங்க மனசையும் கேட்டுதான் மருந்து கொடுப்பேன். அவன்கிட்ட கேட்கிறேன், ம் உனக்கு என்னப்பா கனவு என்னப்பா வரும்ன்றேன். கனவும் மனசும் ஒண்ணுதான். ஆழ் மனசுல இருக்கிறது கனவா கனவா. ஒரு சிம்பாலிக்க அடையாளமா வெளியே வரலாம். ம் எனக்கு பஸ்ல போகும்போது என் சொந்தக்காரங்கெல்லாம் என்னை விட்டு இறங்கி போயிடுறாங்க, அல்லது நான் இறங்கி போயிடுறேன், அவங்க எல்லாம் பஸ்ல போயிடுறாங்க, ம் அல்லது திருவிழாவில் அல்லது எக்ஸிபிஷன்ல எங்கேயோ நான் கூட்டத்துல தொலைஞ்சு போயிடுறேன், என்னை விட்டுட்டு எல்லாரும் போயிடுறாங்க அப்படின்னு வருது அப்படின்றான். எப்பல இருந்து வருதுன்னா, அவன் 16 வயசுல என்கிட்ட வரான். அவன் 5 வயசுல இருந்து அப்படி கனவு வருதுன்றான். ஆ எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து இந்த கனவு அடிக்கடி வருதுன்றான். ம் அப்ப அவனுக்கு வந்து ஏன் அந்த கனவு வருது அப்படின்னா அவனுக்கு சொல்ல தெரியல. அந்த கனவுனுடைய அர்த்தம் என்ன? எல்லாரும் என்னை விட்டுட்டு ஒதுங்கி போயிடுறாங்க, நான் தனிப்பட்டு இருக்கேன். ஒரு இந்த மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம் வர்றவங்க என்ன நினைப்பாங்க? ஸ்கின் ப்ராப்ளம் ஒருத்தருக்கு இருக்குன்னு வைங்க, ஊருக்குள்ள கூட்டத்துக்குள்ள போகணும்னா என்ன நினைப்பாங்க? ஐயோ நம்மளை யாரும் விரும்ப மாட்டாங்க, ஒதுக்கிடுவாங்க, ஆமா ஆமா நம்மளை தனியா ஒதுக்கி விட்டுருவாங்க, அல்லது அவங்க ஒதுங்கி போயிடுவாங்க, ஆமா நம்ம கூட இருக்க விரும்ப மாட்டாங்க, அப்படிதானே தோணும். ஆமா ஆமா ஆனா இவனுக்கு முதல்ல அந்த கனவு வந்திருக்கு, பின்னாடிதான் ஸ்கின் ப்ராப்ளம் வருது. ஓகே. மனம் என்ன நினைக்குதோ அதுக்கு ஏற்ற உடல் நோயை உண்டாக்கும்னு நாங்க ஹோமியோபதியில சொல்லுவோம், அது வேற விஷயம். ஆனா ஓகே. அவனுக்கு ஏன் அது வந்துச்சு அப்படின்னா தெரியல. அவங்க அப்பாட்ட கேட்டா, உங்க பரம்பரையில யாருக்காவது இருக்கான்னு கேட்டா அப்ப சொல்லல அவரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், இருக்கும் இல்லைன்னாரு. கடைசியில ஒரே ஒரு பாயிண்ட் எங்க ஆரம்பிச்சிச்சோ அங்க ஒரு பாயிண்ட்ல வந்து நின்றுச்சு. உடம்பு பூரா சரியாச்சு, அது மட்டும் போக மாட்டேங்குது. இல்ல உங்க குடும்பத்துல யாருக்காவது இந்த மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம் இருந்திருக்கா, ம். நல்லா யோசிச்சு பார்த்து சொல்லுங்கன்றேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் அவர் கௌரவ பிரச்சனையா இருந்திருக்கும் போல் இருக்கு. எப்படி சொல்றதுன்னு சொல்றாரு, சார் எங்க அப்பாவுக்கு லெப்ரசி தொழுநோய் இருந்துச்சு சார் அப்படிங்கிறாரு. ஓ அப்படின்னா என்ன? தொழுநோய் உள்ளவன் என்ன நினைப்பான்? நம்மளை எல்லாம் ஒதுக்கிடுவாங்க, நம்ம ஒதுக்கி. கடவுள் சாபம், நமக்கு ஏதோ பாவத்தின் தண்டனை அது வந்திருக்கு. வஞ்சகனின் உடல் எல்லாம் வாதம் வர வேண்டாமோ, வாய் நிறைந்த பொய்யனுக்கு சூலம் வர வேண்டாமோ, கையழுகி காலழுகி காடு செல்ல வேண்டாமோ அப்படிங்கிற மாதிரி. ம். அப்ப அவரு என்ன மனநிலையில இருந்திருப்பாரு? தொழுநோய் வந்தவரு, நம்மளை எல்லாம் ஒதுக்கிடுறாங்க, நம்மளைய யாரும் ஒதுக்கிடுவாங்க. விரும்ப மாட்டாங்க, நம்ம வந்து பாவி ஆயிட்டோம் அப்படின்னு. அவருக்கு ஏன் தொழுநோய் வந்துச்சு அப்படின்னா நாங்க அது பார்ப்போம். அதான் அவர் வந்து ஊருக்கு ஒத்து வராத, சமுதாயத்தினால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு வேலையை செஞ்சிருக்கலாம். இப்ப ஆமா. ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் ஒரு 50 வருஷம் 100 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருக்கலாம். அல்லது ஏதோ ஒரு செயல் செஞ்சு அதனால அவரை அவங்க ஊர்க்காரங்கள ஒதுக்கி வச்சிருக்கலாம். ஆ. அப்ப நம்மளை ஒதுக்கிட்டாங்கன்னு நினைச்சவங்களுக்கு பின்னாடி தொழுநோய் வருது. தொழுநோய் வந்த அப்புறம் அப்படி நினைக்கிறது இல்ல. ஆமா. ஒதுக்கிடுவாங்கன்னு நினைச்ச பிறகுதான் தொழுநோய் வரும். இவனுக்கு முதல்ல கனவு வந்துச்சு, பின்னாடிதான் தோல் நோய் வந்துச்சு. ஆமா. சோ அப்புறம் அதுக்குள்ள மருந்து கொடுத்த பிறகு சரியாச்சு. அப்ப இவங்க தாத்தாவுடைய மனோநிலை, நம்மள எல்லாம் ஒதுக்கிட்டாங்க, நம்மள வந்து யாரும் சேர்த்துக்கிறது இல்ல அப்படிங்கறது இவனுக்கு கனவா வருது. அப்ப எங்க இருந்து வருது இந்த மனம் நினைவெல்லாம்? இப்படி நிறைய பாசிபிலிட்டி இருக்கு, நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனாலும் எதுவா வேணா இருக்கட்டும், பல ஜென்மமா நம்ம சொந்தமா சேர்த்ததா இருக்கட்டும், இந்த ஜென்மத்தில் நம்ம சொந்த தயாரிப்பா இருக்கட்டும், அப்பா அம்மா தந்ததா இருக்கட்டும், என்னமோ ஒண்ணு, அதுக்கு விடுதலை எங்க இருக்கு? நமக்கு அதுக்கு விடுதலை எங்க இருக்கு? ஒரே நமக்கு வழிதான். ஆமா. வெளியில வருதா, வெளியில போறேங்குதுன்னு அர்த்தம். அதை புரிஞ்சுக்கணும். ஒண்ணு.
எவ்வளவு ஆ. வச்சிருக்கோம் தெரியாது. எவ்வளவு வருது, ஐயோ எப்ப பார்த்தாலும் இதே வருது சார் அப்படின்னா நீங்க பெரிய குழாயா திறந்து விடணும்னு அர்த்தம். ஐயோ இது எனக்கு வரக்கூடாதுன்ற வார்த்தையே வரக்கூடாது. போனால் போகட்டும், நாம தெளிவாகும். போற வரைக்கும் நல்லது. வெளியே வந்துச்சா ரொம்ப நல்லதுயா, போறியாயா ஓயா, நீ பாட்டு போயா, நான் ஒதுங்கிக்கிறேன் அப்படின்னு வழி விடணும். அப்புறம் நம்ம நல்ல எண்ணம் வரணுமா, நல்ல நினைப்புகள் வரணுமா அப்படின்னா வெளியில வேலை, நல்ல புஸ்தகங்களை படிக்கிறது, நல்ல நண்பர்களோடு சேர்றது, நல்ல சத்சங்கம் போறது. இங்க இடம் காலியானா தானே அதுல வந்து ஏதாவது போட முடியும். இங்கதான் இடம் அடைச்சு கிடக்க, ரொம்ப கிடக்க. எப்படி இன்னொரு கருத்து உள்ள வர்றதுக்கு இடம் வேணும். அப்ப அது வேற வேலை, அது வெளி வேலை, அறிவின் வேலை. வெளியில சேகரிக்கணும் நம்ம நல்ல வேலைகள், நல்ல எண்ணங்கள், நல்ல புத்தகங்கள், நல்ல கருத்துக்கள். ஆனா சேர்த்து வச்சதுக்கு எதிராக சண்டை போடக்கூடாது. அது வெளியே போறேன்னா போகட்டும்யா, கிளம்பு, நீ நல்லதோ கெட்டதோ, உயர்ந்த எண்ணம் தாழ்ந்த எண்ணம் ஒண்ணு. அன்னைக்கு நடந்ததுக்கு அன்னைக்கு நடந்துச்சு, அந்த எண்ணம் வந்துச்சு, அந்த அனுபவம் வந்துச்சு. இன்னைக்கு அது யூஸ் இல்லை, போட்டோம். இன்னைக்கு என்னவோ அதை நம்ம புதுசா கூட படிச்சுக்கலாம். அது போனா நினைவெல்லாம் இல்லாம ஆயிராது, ஆனா அதனுடைய பாதிப்பு எல்லாம் இல்லாம இருக்கும். போனா போகட்டும் போடான்னு விட்டுறணும். ஐயோ இது வருதேன்னு வருத்தப்படவும் தேவையில்லை, ரொம்ப சந்தோஷமையா போயான்னு. இவ்வளவு இருக்கே, எவ்வளவுதான் இருக்கோ தெரியலையே, அதுக்கு வருத்தப்பட வேணாம். எவ்வளவு வேணா இருக்கட்டும், பெரிய குழாயா திறந்து விடுங்க, அவ்வளவு தானே. சரியா? அது ஒண்ணுதான் ஒரே, அதை தீர்க்கறதுக்கு வழி. அதை எதிர்க்க கூடாது, ஐயோன்னு வருத்தப்படவும் தேவையில்லை. வெளியே போறேன்னா சந்தோஷப்படணும், வழி விட்டுடணும். கொஞ்சம் மெதுவாவே கூட நடக்கலாம் சில பேருக்கு. சில பேர் கொஞ்சமா ஸ்டாக் வச்சிருக்கணும், சீக்கிரம் கூட தேரலாம். ஆனாலும் நமக்கு ஒரு வழி கிடைச்சிருக்குல்ல காலி பண்றதுக்கு, அதுபடி சந்தோஷப்படுங்க. நமக்கு வழி கிடைச்சிருக்கு. இது கூட தெரியாம எவ்வளவு பேர் கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. ஓகே, எல்லாம் நல்லதே நடக்கட்டும். ஓகே. ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். நான் நம்பியூர்ல இருந்து பேசுறேன், ஈரோடு மாவட்டங்க. ஆமா, கிருஷ்ணன். ஐயா, இந்த அனுபவம் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் அனுபவிப்பு மாறவன். அவன் வந்து சைக்கலாஜிக்கல் ஐன்னு சொல்றாங்க, மனோரீதியான நான். ஆமா, அது மட்டும்தான். அதுதான் அது வந்து மனோரீதியா மட்டும்தான் நான் இருக்க முடியும், உடல் ரீதியா இருக்க முடியாதுல்ல. ஆமாங்க. அவன் வந்து அனுபவமா இருக்கையில சீக்கிரம் உருண்டோடி இருந்தான். ஆனா அவன் மந்ததியில இது பிடிக்கல, இதையும் மாத்தணும் அதையும் மாத்தணும் அப்படின்னு ஒரு ஏக்கத்திலேயே இருந்துட்டு இருக்கிறாங்க. இது வேணும் அது வேணும். ஒரு பாடம் படிச்சுக்கிட்டது அப்படி பதிய வச்சிருக்காரு. ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி பதிய வைப்பாங்க, அவர் அப்படி பதிய வச்சிருப்பாரு. அதான் அந்த நான் கொஞ்சம் சைலண்ட் ஆனாவே அனுபவங்கள் சீக்கிரமா குயிக்க. அதான் ஒரு ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா ஒருத்தர் போய் ஐயோ பாவனு போய் ஹெல்ப் பண்ண போவாரு. அவரு நம்ம இப்படி ஏதாவது ஆக்சிடென்ட் ஆனா நம்ம ஹெல்ப் பண்ணா எத்தனை பேரை காப்பாத்தலாம்னு பதிய வச்சுக்குவாரு. ஏற்கனவே கொஞ்சம் பயப்படுற, ஐயோ இந்த பக்கமே போக கூடாது, மெயின் ரோடு போனாலே ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்னு அவர் அதை பதிய வச்சுக்குவாரு. ஆக்சிடென்ட் கேள்விப்பட்டாலும் அங்கிட்டு போக மாட்டாரு. அவங்க ஒரு பாடம் கத்துக்கிட்டு அவங்க ஆங்கிள் அதை வந்து பார்த்து அதை எழுதி வச்சுக்கிறாங்க உள்ளுக்குள்ள. அவங்கள வழி நடத்துது எதிர்காலத்துல. அதான் இந்த ஏக்கம் இருக்கிறதுனாலதான் கொஞ்சம் சீக்கிரம் ஃப்ளோ ஆகிறது கொஞ்சம் லேட் ஆகுதுங்க. நீங்களா தானே பிடிச்சு வச்சுக்கிறது நீங்க தான். உங்க முயற்சியில தான் நிக்குது, ஓடாம. நீங்க முயற்சியற்ற இருக்கணும் இடத்துல அது போக மாட்டேங்குதுன்னா அது பிடிக்கலங்க, நீங்க தாங்க பிடிச்சு வச்சுட்டு இருக்கீங்க. ஆமா. நன்றும் பிறர் தர வாரா, நோதலும் தனிதலும் அவற்றோர் என்னன்னு சொன்னாங்க. கெட்டதோ நல்லதோ இன்னொருத்தர் தந்து வராது. நோதல் வருத்தப்படுறது, கஷ்டப்படுறது. நோதலும் தனிதல், அது சரியாறதும். நோயா இருக்கலாம், மனக்கவலையா இருக்கலாம், அதுவும் இன்னொருத்தர் தந்து வராதான். நம்ம தான் அதுக்கு அது சரி பண்றதுக்கு நம்ம தான் தடையா இருக்கோம். அதை புரிஞ்சு அந்த அஞ்ஞான வழியில போய்கிட்டு இருக்கோம். நம்ம தான் அதை வெளியில விடாம அடைச்சு வச்சுக்கிட்டு இருக்கோம். வெளியில வந்தா யாரா பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க, அது உள்ளே மூடி வைன்றோம். நம்ம சொந்த முயற்சியில தான் அதை அடைச்சு வச்சிருக்கோமே தவிர, நீ முயற்சியெல்லாம் விட்டுரு, தோத்து போயிரு உள்ள. அது வரேங்குதா, தயவு செய்து போன்னு வழி விடு. நீ ஒன்னும் செய்ய வேணாம், அதுவா காலி ஆயிக்கும். தான் மனசு தன்னை தானே சுத்தப்படுத்திக் கொள்ளும், பிரவாகத்தில் விடு. அதானே ஐயா சொல்லி கொடுத்த எளிய வழி.
எந்த முயற்சியுமே நீங்க செய்ய ஓகேங்க. தேவையில்லை. உங்க முயற்சி எல்லாம் விட்டா போதும், ஓகேங்க. அதான் தானா போய்க்கும். சரிங்க. விடாமுயற்சியெல்லாம் வீண் முயற்சின்னு புரிஞ்சுக்கோங்க. விடுமுயற்சியும் வேண்டாம், விடுமுயற்சியும் வேண்டாம், விடாமுயற்சியும் வேண்டாம். நீங்க சரிங்க. விடாமுயற்சியா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறத விடுமுயற்சியாவது கொஞ்ச நாள் செய்யுங்க. அப்புறம் அந்த முயற்சியும் இல்லாம தானா விடுபடும். அதுதான் விடுதலை. ஐயா ஓகேங்க. வணக்கம். நன்றிங்க. நன்றிங்க. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கங்க ஐயா. அருண் ஜெயந்த். வணக்கங்கய்யா, சொல்லுங்க. இப்ப இப்ப நீங்க சொல்றீங்க வந்து இப்ப அது அதுல பாட்டுல விட சொல்லி, ஆனா அப்படி நாங்க விடும் பொழுது இப்ப நான் இப்ப கொஞ்ச காலமா நானே வந்து இப்ப என்னைய நான் வந்து பார்த்துக்கொள்றேன். ம், சில நேரங்கள்ல வந்து எனக்கு இதுல இருந்து இந்த கற்பனைக்கு இப்படி கற்பனை போய்க்கொண்டே இருக்குன்னு சொல்லி, ஆனா அந்த கற்பனைக்கு நான் உயிர் கொடுக்கையில அதுல ம். இருந்து ஒன்றுலேருந்து மாறி மாறி ஏதோ ஒரு சிந்தனை வந்து கொண்டே இருக்குது. ஆமா, இப்ப அந்த சிந்தனை வந்து இப்ப நான் என்ன வேலை செய்து கொண்டிருந்தாலும் ஏதோ ஒரு சிந்தனை வந்து கொண்டே தான் இருக்க போகுது. அப்ப அத நான் ஆமா. எந்த எந்த அதோட காலத்துல நான் இயல்பு நிப்பாட்டல. அதுதான். ம். எந்த காலத்துல நான் அதை நிப்பாட்டல தானே. நீங்க நிப்பாட்டியே பாருங்களேன். கொஞ்ச நாள் நிப்பாட்டுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஏற்கனவே ட்ரை எனக்கு பண்ணதே முடியல. இல்லையா? அதுக்கு முடியல. நிப்பாட்ட நிப்பாட்டுறது. அதாவதுங்க, நிப்பாட்டி வச்சு அது வெளியே போறதெல்லாம் அடைச்சு வச்சு அப்புறம் குத்துதே குடையுதேன்னு சொல்லணுமா? இதெல்லாம் நமக்கு வேணாம்யா. எல்லாம் பழைய ஸ்டாக்கு, ஓல்டு ஸ்டாக் கிளியரன்ஸ் சேல் அப்படின்னு போர்டை மாட்டுங்க. எவ்வளவு வருதோ முதல்ல 1500 வரும் ஒரு நாளைக்கு. அடுத்த ஒரு வாரம் கழிச்சு 1000 வரும். அடுத்த ஒரு வாரம் சும்மா இருந்தீங்கன்னா 500 வரும். அடுத்த ஒரு வாரம் கழிச்சு பாத்தீங்கன்னா 50 வரும். நீங்க அதை ஏதாவது சரி பண்ணணும், அதை ஏதாவது அடைச்சு வைக்கணும், சரி பண்ணும் முயற்சி பண்ண அதுக்கு வந்து ஆற்றல் பெருகும். நீங்க அதை இல்ல, போக்கஸ் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஆற்றல் அதுக்கு போயிடும். வெளியில செலவழிக்கிறதுக்கு இருக்காது. அதோட சேர்த்து கற்பனை மேல கூட வருது. சிந்தனையை விட கற்பனை கூட அதாங்க, வருது. கற்பனைங்கிறது எதிர்காலம், கஷ்டம்ங்கிறது கடந்த காலம். ரெண்டையும் மிக்ஸ் ஆறது மட்டும்தான் மனசோட வேலையே. மனசு வந்து ஒண்ணு கடந்த காலத்துல இருக்கும், இல்ல எதிர்காலத்துல இருக்கும். ஆ. ரெண்டுமே நமக்கு தேவையில்லாது. அது ரெண்டுமே மனதின் வேலை தான். ரெண்டுமே கற்பனை தான். ரெண்டுமே நிழல் தான். ரெண்டுமே நமக்கு தேவையில்லைதான். அது உயர்ந்த எண்ணமா இருக்கட்டும், தாழ்ந்த எண்ணமா இருக்கட்டும். என்னைக்கோ ரெக்கார்ட் பண்ணது இன்னைக்கு வேலைக்கு ஆகுமான்னு தெரியாது. வேலைக்கு ஆச்சுன்னு உபயோகப்படுத்திக்கலாம். மீதி 990 வேலைக்கு ஆகாதது. 10 வேணா வேலைக்கு ஆகும். 990 விட்டுற வேண்டியதான். எவ்வளவு வேணா வரட்டும், கற்பனையா வரட்டும். நம்ம வந்து கையில எடுத்து அதை கற்பனைகளை பெருக்கிக்கிட்டே போகக்கூடாது. கற்பனை பண்றோம்னு தெரிஞ்சா நம்ம கற்பனை பண்றோம்னு உணர்ந்து ஒதுங்கிக்கிட்டா போதும். கற்பனை பண்ணக்கூடாதுன்னு அதை போய் அடைக்கக்கூடாது. கற்பனை பண்ணக்கூடாதுன்னு அடைக்கக்கூடாது. இது வெளியே வரக்கூடாது, நமக்கு இந்த மாதிரி எண்ணமே வரக்கூடாதுன்னு அடைக்கக்கூடாது. அது பாட்டு வருது. அது வந்து அது வேலையை செய்து வீட்டை கழுவி விடுறது. நீங்க போய் இது என்ன அழுக்கு தண்ணியா வருதுன்னு அடைச்சிங்கன்னா என்ன, அந்த அழுக்கு தண்ணி அப்புறம் எங்க போகும்? வீட்டை கழுவி விடுறீங்க, அழுக்கு தண்ணி வெளியே வரேங்குது. ஐயோ, நம்ம வீட்டுல இருந்து அழுக்கு தண்ணியா வெளியே போச்சுன்னா யாரா பார்த்தா என்ன நினைப்பாங்கன்னு நல்லா ஒரு 1/4 கிலோ சிமெண்ட்டை வாங்கி அடைச்சிங்கன்னா அந்த தண்ணி எங்க போகும்? ஹாலுக்கு, பெட்ரூமுக்கு, பூஜை ரூமுக்கு உள்ளதான் பரவிட்டு இருக்கும். அழுக்கு தண்ணியை கழுவி விடுற நீங்க சுதந்திரம் கொடுத்தீங்கன்னா மனசு தானே தன்னை கழுவி சுத்தப்படுத்திக்கிறோம். நீங்க ஒண்ணும் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. ஐயோ, இது வரக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா தான் நீங்க அடைக்கிறீங்க 1/4 கிலோ சிமெண்ட்னு அர்த்தம். இதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலக்கெடு இல்லை. தொடர்ந்து நீங்க எவ்வளவு ஸ்டாக் வச்சிருக்கீங்க சார்? சின்ன வீடா இருந்தா ஒரு ரூமா இருந்தா ஒரு நாள்ல கழுவிடுவீங்க. 18 ரூம் இருக்கிற வீடு வச்சிருக்கீங்கன்னு நீங்க உள்ள அதுக்கு தகுந்த மாதிரி கழுவிடுறதுக்கு லேட் ஆகும்ல. அந்த மாதிரி எவ்வளவு ஸ்டாக் இருக்குன்னு தெரியாது. நம்மளுடைய முயற்சி, தடை பண்ற முயற்சி, திருத்துற முயற்சி இல்லாம இருந்தால் எவ்வளவு பெரிய எல்லா ரூமுக்கும் சாக்கடை இருக்கு, எல்லா ரூமுக்கும் வெளியே போறதுக்கு வழி இருக்கு. அது பாட்டு போய்க்கும். ஐயோ, இவ்வளவு வருதே, வரக்கூடாதுன்னு நினைச்சா மட்டும்தான் பிரச்சனை. எவ்வளவு வேணா வந்துட்டு போகுது. அழுக்கு தண்ணி டேங்க் காலி ஆகணும், அவ்வளவுதான் நம்ம நோக்கம். எப்படி வேணா போயிட்டு போகுது, எவ்வளவு வேணா போயிட்டு போகுது. நமக்கு என்ன பிடிச்சா வைக்க போறோம்? ஐயோ, வரக்கூடாதுன்னு நினைக்க கூடாது. போயிட்டு போகுதுன்னு விட்டா போதும். இப்ப சிந்தனைகளை விட கற்பனைகள் வந்தாலும் நான் கற்பனை பண்ண உட்காந்து அப்படியே விடட்டா, இல்லாட்டி கற்பனையை அப்படியே கற்பனையா விடட்டா? நீங்க கற்பனையும் சேர்ந்துதான் போகணும். கற்பனையும் தப்பு தானே, இல்லாதது தானே. இன்னைக்கு இல்லாதது தானே. கற்பனை நாளைய பற்றியது.
நேற்று பற்றிய இதெல்லாம் பதிவுகள் எல்லாமே நமக்கு தேவையில்லையே. எது யதார்த்தமோ அது நம்ம வெளியில செய்யறதுக்கு உபயோகிச்சுக்கலாம். மத்த எல்லாம் போக வேண்டியதுதான். அதுல தரம் பிரிக்கலாம் தேவையில்லை. உயர்ந்தது தாழ்ந்ததுன்னு பிரிக்க தேவையில்லை. நடந்தது கற்பனைன்னு பிரிக்க தேவையில்லை. எதுவுமே இப்ப யூஸ்லெஸ், வேலைக்கு ஆகாது. கழட்டி விடு. அதான் போறேங்குதா, ஒதுங்கிக்க. அதான் போக மட்டும் வழி விடுங்க. உங்க திறமைய ஒண்ணும் காமிக்க வேணாம். பேசாம இருந்தா போதும், அது பாட்டு போய்க்கும். சும்மா இரு சொல்லற என்றாலுமே சும்மா கிடந்து சுகம் காண்பது என்னாலும். அதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சுன்றீங்க? மனசுல என்ன வேணா ஓடி போய் நம்ம ஆள் சும்மா இருக்குது. அதான் காலியாயிக்கும், தெளிவாயிக்கும், சும்மா சுத்தமாயிக்கும். தெரிஞ்சு மூச்சுக்கு சொன்னு கவனிக்கிறது சும்மா இருக்குன்னு இந்த பாட்டுல வந்துட்டு போயிட்டே ஒன்னே இருக்கு. மூச்சையும் கவனிக்கணும், ஒன்னையும் கவனிக்கணும். மனசுல இருந்து வருதா, வந்தா வந்துட்டு போகுது. நான் ஒண்ணும் செய்ய தேவையில்லை. பேசாம வாய் மூடிக்கிட்டு இருக்க வேண்டியதான். அதுவா போய்க்கிறோம். இது வேணும், அது வேண்டாம், இது பிடிச்சு வைக்கணுமா, இது சேர்த்து வைக்கணுமா, இல்ல கேள்வியே வேண்டியதில்லை. மொத்தத்தை டேங்கையும் காலி பண்ண வேண்டியதான். இப்ப கடலுக்குள்ள இருந்து வர்ற அலை மாதிரி வந்து 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 போய்கொண்டே இருக்கும். அப்படித்தான். அது என்ன, நீங்க அதெல்லாம் கம்பாரிசன்னா ஏதாவது எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். மொத்தத்துல உள்ள இருந்து அழுக்கு தண்ணி வெளியே வருது. நம்ம என்ன செய்யணும்? வரக்கூடாதுன்னு அடைக்கணுமா, போனா போதுன்னு விடணுமா? ரெண்டே கேள்விதான். போனா போதுன்னு விடுங்க, நீங்களா தெளிவாயிருவீங்க. ஓகே, சரி. வேற வழியே இல்ல இத காலி பண்றதுக்கு. சரியா? தானா சரியானாதான் உண்டு. நீங்க முயற்சி எடுத்தீங்கன்னா அடைச்சிருவீங்க 1/4 கிலோ சிமெண்ட். சரி, ரொம்ப நன்றி. மற்றதே நீங்க சொன்னீங்க வந்து சொரியாசிஸ்க்கு வந்து நீங்க உங்களோட பிரைவேட்டா தொடர்பு கொள்ளலாமையா? இது ஏதோ ஹோமியோபதி விளம்பரம் நினைச்சுக்காதீங்க. உங்க பக்கத்துல இருக்கிற நல்ல ஹோமியோபதி டாக்டர்கிட்டையும் காமிக்கலாம். தேவைன்னா தொடர்பு கொள்ளலாம். உங்களை என்னென்ன தொடர்பு கொள்ளலாம்? உங்க பேச்சு கேட்டா சிலோன்காரர் மாதிரி இருக்கு. ஓ, நான் சிலோன் இலங்கைக்காரன் தானே, இளம். அதான். ஓகே. தேவைன்னா பேசிக்கலாம். எப்படி உங்களோட தொடர்பு கொள்றது? போன் நம்பர் தான். இப்ப தாரிங்க நாங்க உங்களோட போன் நம்பர். நான் மனோகரன் ஐயாட்ட வாங்கணும் உங்களோட போன் நம்பர். பேர் கூட சொல்றேன், எழுதுறதுன்னா எழுதிக்கங்க. 9443290559. இவ்வளவு சொல்லாதீங்க. இல்ல மனோகரன் ஐயா தெரியும்னா அவர்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம். நம்ம குரூப்ல இருக்கும் நம்பர்ல. இல்ல நீங்க இலக்கத்தை சொல்லுங்க. கூட்டல் 91 9 94. ஆமா, கூட்டல் 91 944 944 944 32 32 90 90 559. 559. நான் திரும்ப சொல்றேன். கூட்டல் 91 944 32 90 559. ஆமாங்க. நன்றிங்க. அடுத்து வேற யாரும் கேக்குறீங்களா? டைம் ஆல்மோஸ்ட் முடியுது. இன்னொருத்தர் கேட்கலாம்னு நினைக்கிறேன். ஐயா நான் உதயகுமார் கேக்குறேன் ஐயா. நீங்க வெறும் பாராட்டு தான் சொல்லுவீங்க. இல்ல பாராட்டு இல்ல பாராட்டு இல்லையா இருக்கேன். இல்ல பாராட்டு இல்லையா, இது என் மனசு சம்பந்தமானதுயா. ஒரு மீட்டிங் அட்டன் பண்றயா, ஆனா அட்டன் பண்ணும்போது நல்லா தெளிவா கருத்து சொல்றாங்க. இருந்தாலும் அந்த குழுவுல உள்ளவங்க வந்து புதுசா திரும்ப புரியாத போலயே கேள்வி கேட்கறாங்க. அது எனக்கு என்ன பண்ணுதுன்னா, என் மனசுல என்ன நல்லா ரொம்ப தெளிவா தானே சொல்றாங்க, ஆனா ஏன் திரும்ப அது சம்பந்தமே இல்லாம கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்கிறது போல எனக்கு தோணுதுயா. அது சம்பந்தமா ஆமா, ஐயாக்கு இப்படி தோண்டி இருந்தா அன்னைக்கே கடை மூடிட்டு போயிருப்பாரு இல்லையா? அதாவதுங்க, நீங்க உங்களுடைய சூழ்நிலை உங்களை தெளிவான ஆளா வச்சிருக்கு. சரியா? சரிங்க. ஒவ்வொருத்தர் சூழ்நிலை தான் ஒவ்வொருத்தர மனுஷரை உருவாக்கி இருக்கு. சரிங்க, அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் அவங்க சேர்த்து வச்சது என்ன, அப்புறம் வந்து அவங்க படிச்சது என்ன, தெளிவடைஞ்சது என்னன்றது பல நிலைகள்ல வருவாங்க. அதனால இப்ப ஒரு கிளாஸ்ல ஒரு வாத்தியார் பாடம் எடுக்கிறாரு. ஒருத்தன் 95 மார்க் எடுக்கிறான், ஒருத்தன் 35 எடுக்கிறதுக்கே பெரிய போராட்டமா இருக்கு. ஆமா, அது சில பேர் எடுக்க முடியாது. அப்ப அவங்களுடைய கிரகிக்கும் தன்மையோ அல்லது புரிஞ்சுக்கிற தன்மையோ பலவீனமா இருக்கிறதுக்கு யார் காரணம்? இந்த சமுதாயம் தான்.
அவங்க அதான் சூழ்நிலை தான். மாணவர்களா இருக்கும்போது அது ஆசிரியரா அவங்க இருக்கும்போது சூழ்நிலை தான் நம்ம காரணம். இல்ல ம், அவங்க சூழ்நிலை தான் காரணம். ஆனா சரிங்க. 35 எடுத்த மாணவரை 95 எடுக்க வைக்க முடியுமா? முடியும். முயற்சி பண்ணலையா, கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போகணும். ஆமா. அதுக்கு 95 மார்க் வாங்குற மாணவன் மாதிரி முயற்சி பத்தாது. அதுக்கு ம், ம். ஸ்பெஷலா தனி முயற்சிகள், தனி நேரம் செலவழிக்கணும், உழைக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு கொஞ்சம் கூடுதல் டைம் அவகாசம் தேவைப்படலாம். நம்ம சரிங்க. அவங்களையும் அரவணைச்சுக்கிட்டு அவங்களையும் தெளிவுபடுத்துற உதவியை நம்ம செஞ்சு பொறுமையா செய்தாதான் அது செய்ய முடியும். ஓகே. அதனால சரிங்க. எனக்கு நம்ம மனசுலதான் எதுவும் குழப்பமோங்கிறதுக்காண்டிதான் உங்கள்ட்ட தெளிவுபடுறதுக்காண்டி கேட்டேன். பாருங்க, அவன் குழப்பத்தை நீங்க வாங்கிட்டீங்க. சரி 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 சரி. ரொம்ப கொஞ்சம் நன்றியா, அதான் நன்றி நன்றி. கொஞ்சம் உஷாரா இருங்க. நன்றியா, நன்றி. ஓகே. சரி பிரகாஷ் சார், டைம் ஆயிடுச்சோ? வேற யாரும் இல்லைன்னா சார் முடிஞ்சது. ம் வேற எதுவும் செஞ்சிடலாமாங்க சார்? ஆமா சார். என்ன ஓகேங்க சார். நெக்ஸ்ட் டே கூட கண்டினியூ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஓகே சார். ஆப்ஷன்ல. ஓகேங்க சார். மனோகரன் சார் ஓகே, இருக்கீங்களா? தேங்க்யூ. அறிவிப்பு ஐயா, அடுத்த நாள்ல சும்மாருங்கிறத பத்தி சொல்லுங்க ஐயா, அடுத்த நிகழ்வுல. இல்ல என்ன நான் மனம்ங்கிறதே இன்னும் முடியலையே. நானே என்ன சரக்கு வச்சிருக்கேனே. சரிங்கய்யா, சரிங்கய்யா. பார்க்கலாம். நீங்க என்ன சொன்னீங்க? சும்மா மனோகரன் சும்மா இருக்கிறது. சும்மா சும்மா இருக்கிறது எப்படின்னு பேச சொல்றீங்க. சும்மா இருக்காம நல்லா பேசணும்ன்றீங்க. நன்றியா, நன்றி. சரி, யாரோ 2 பேர் கை தூக்கி இருக்காங்க. பேசணுமா? டைம் இருக்கா? ஒரு கிருஷ்ணன் தூக்கியிருக்காரு. கிருஷ்ணன் நம்பி ஒரு முதல்ல பேசிட்டாரு. அவர் முதல்ல பேசினாரு. எதுவும் இருக்கா இன்னும்? கிருஷ்ணன் சார் அவரு மியூட் பண்ணல, மியூட்ல இருக்காரு. ஐயா இல்லைங்க, சாரிங்க. ஓகே. கையை தூக்குன கை இறக்கல. சரிங்க, நன்றி. ஐயா மனோகரன் சார், ஏதாவது சொல்லணுமா? அறிவிப்பு. அனைவருக்கும் இந்த நிகழ்வு கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மிக சிறப்பாக நான் அவன் இல்லை என்பதை மிக சிறப்பாக ஐயா அவங்க எடுத்துரைத்தாங்க. நான் அவன் இல்லை என்றாலும் கூட அவருக்கு நிகர் அவரே தான். ஆனால் நான் அவர் இல்லைன்னு சொல்ல முடியாத அவருக்கு நிகர் அவர் தான். ஆகவே அவருக்கு வேற ஏதாவது முக்கியமான வேலை இருந்தா பாருங்க, இதே ஜோலியா தெரியாதுங்க. நான் சாப்பிட்டேங்கய்யா. நான் சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களா? நான் தெம்பாதான் இருக்கேன். உண்மையை சொல்ல விட மாட்டேங்கிறீங்களா? போதும் ரொம்பலாம். அப்புறம் ஐயா அவர்களுக்கு நான் யாரு தெரியுமா? அப்புறம் நான் கேட்க ஆரம்பிச்சிடறேன். நீங்க வேற ஏத்தி விட்டீங்கன்னா. மன்னிக்கணும். மூலதனத்தாகட்டும் நான் ஒண்ணுமே சொல்ல முடியாது. மிக்க நன்றி. அறிவிப்புகள் வருகின்ற 9, அதாவது வெள்ளி, சனி, ஞாயிறு 9, 10, 11 பகவத் பவன்ல சேலத்துல ஒரு தியான முகாம் நடைபெற இருக்கின்றது. தியானங்கிறது ஐயா இந்த பார்த்தாரு, இந்த ஞானத்தை எப்படிலாம் கொடுக்கலாம்னு. அந்த ஞானத்தையே தியானத்திலே கொடுக்க போறாரு. அதனால வாய்ப்பு இருக்கிறவங்க அதிலே கலந்து கொள்ளலாம். அடுத்தபடியாக அதாவது வருகின்ற சனி, ஞாயிறு தேதி 10, 11 2 நாட்கள்ல ஒரு ஆன்லைன்லேயே ஒரு ஜூம் மீட்டிங் நடக்க போகுங்க. அதாவது வாய்ப்பு கிடைக்காதவங்க, வெளியில் வர முடியாத சூழ்நிலை ஏற்படுறவங்களுக்கு ஜூம் மீட்டிங்லேயே அந்த ஞானமுகம் வழங்கப்படுகின்றது. வாய்ப்பு இருக்கிறவங்க அதில் கலந்து கொள்ளலாம். நாளைக்கு அறிவிப்பு வெளிவரும். நீங்கள் அதுக்குண்டான பணத்தை கட்டி அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு முக்கியமான அறிவிப்பு என்னவென்றால், அதில் ஒரு 100 பேர் தான் அதை அட்டன் பண்ண முடியும். 100 பேருக்கு மேலே போக முடியாது. ஆகவே ஒரு கணக்குக்காக ஒரு 90 பேர் பணம் கட்டலாம். ஆகவே நீங்கள் உங்களுடைய இதை அந்த போஸ்டில் இருக்கிற முதல் நம்பருக்கு நீங்கள் பணம் அனுப்பிச்சிங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணி அதில் லிங்க் அனுப்பிச்சிடுவாங்க. அதை பயன்படுத்திக்கோங்க. அடுத்ததாக இந்த மாதத்தில், அதாவது ஜனவரி மாதத்தில் ஞான முகாம் சேலத்திலே 30, 31 இந்த தேதிகளில் நடக்க இருக்குதுங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க அதுலேயும் நேரடியாக கலந்து கொண்டு நல்லா பயன்பெறலாம். ஏற்கனவே புரிந்தவர்கள் கூட
புரிந்து விட்டது. ஏற்கனவே அங்கே போய் புரிந்தவர்கள் முன்னாலே புரிஞ்சிச்சுன்னா ரொம்ப ஜாலியாக போயிட்டு ஐயாவுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு வரலாம். ஆனால் வாய்ப்பு இருக்குதுங்க, அதையும் பயன்படுத்திக்கணும். அடுத்து திருநெல்வேலி மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு செய்தி. அடுத்த மாதம் 14, 15 தேதிகளில் 2 நாள் ஞான முகாம் திருநெல்வேலியிலே நடக்க இருக்கின்றது. ஐயா ஊர்லேயே நடக்க இருக்குது. திருநெல்வேலியில் உங்களுக்கு தெரிஞ்சவங்கன்னா அவங்களுக்கெல்லாம் சொல்லி அந்த நிகழ்வு இன்னும் மிக சிறப்பாக ரொம்ப பேருக்கு இந்த ஞானம் கொண்டு செல்ல வேண்டும் அப்படிங்கிற முறையில் நீங்கள் அதை எடுத்து சொல்லலாம். நிறைய பேர் வந்து பங்கு பெறணும். அங்கே ஏற்பாடு செய்திருக்கிறவர்கள் ஒரு குறிப்பிட்ட நபர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்த்திருப்பார்கள். அவர்களே எதிர்பார்க்காத வகையில் அதிகமான நபர் போய் சேரணும் என்பது நம்முடைய ஆசை. அதை நம்ம எல்லாம் இணைந்து நாம் வந்து செயல்படுத்தலாம். மீண்டும் ஒரு ஐயா அவர்களுக்கு நன்றி கூறி, இதில் கலந்து கொண்ட உங்களை அத்தனை பேருக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறோம். பிரகாஷ் அவர்களுக்கும் நன்றி. ஐயா வணக்கம். நன்றி ஐயா. பிரகாஷ் நன்றி. மரண சார் நன்றி. அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள், வணக்கம். நன்றிங்க ஐயா, வாழ்த்துக்கள். நன்றியா, நன்றி, நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றிங்க ஐயா.